புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். இங்கே ஆண்டாள் கண்ணனுடைய வீர தீரச் செயல்களை பட்டியலிட்டு சொல்றான். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் பறவை வடிவம் எடுத்து பகாசுரன் ஒருத்தன் வாயை பிளந்தவன். இந்த வாயை பிளந்தவனா கொடிய அரக்கனான ராவணனை அடியோடு அழித்தவனும் கண்ணனோட புகழ அப்படி பாடுறா. எல்லா பெண்களும் நோன்பிருந்து இருக்கிறதுக்காக வந்துட்டாங்க. வெள்ளி சுக்கிரன் வானத்திலே உதிச்சாச்சு. வியாழன்கிறது குரு, இந்த குரு மறைஞ்சாச்சு. அப்படின்னா காலங்காத்தால் ஆயிடுச்சு. புள்ளும் சிலம்பினகான் பறவைகள் கூட சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு, விடிஞ்சிருச்சுன்னு சொல்ற மாதிரி. ஸோ போதரி கண்ணினாய் தாமரை போல அழகிய கண்களை உடையவளே குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய். குளிர குளிர நல்லா முழுகி குளிக்காம இன்னும் படுக்கையிலேயே படுத்துட்டு இருக்கியே பொண்ணே எந்திரி அப்படின்னு சொல்றா. நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். இது நல்ல நாள். மனசுல இருக்கிற கள்ளம், அதாவது கள்ளம்ங்கிறது இங்கே சோம்பல்னு சொல்றது, அறியாமை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றா. ஒரு முக்கியமான ஒரு கேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிம்பிக் கேம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட டீம் மெம்பர்ஸ்ல எல்லாரும் ரொம்ப காலையில எந்திரிச்சு அந்த கிரவுண்ட்ல போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம டீமோட கேப்டன் போன வருஷம் பெரிய பெரிய ஆப்போசிட் டீம் எல்லாம் தோக்கடிச்சு கப் வாங்கிட்டு வந்தார். அவரோட பெருமையெல்லாம் பேசிக்கிட்டே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப இதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஜோஷோடு இருப்பாங்க இல்லையா. அப்போ ஒருத்தர் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், போர்வை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ மற்றவங்களாம் எழுந்துடுறா, விடிஞ்சு போச்சு, பறவைகள்லாம் கீச்சிட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம கேப்டன் வீர செயல்கள் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், நீ மட்டும் இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்க, சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு எங்கள் கூட வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்லாம். அந்த கேப்டன் தாங்க இங்கே கண்ணன். அவருக்காக நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செயல்படணும். ஆக இந்த பாசுரத்திலே என்ன சொல்ல வரா ஆண்டாள் அப்படின்னா, கண்ணன் எவ்வளோ பெரிய வீரன், அவன் பொல்லாத அரக்கர்களை எல்லாம் அழிச்சவன். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அவனை பாடி அதிகாலையிலே குளிச்சு சோம்பேறித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை வழிபடணும் அப்படின்னு ஆண்டாள் நமக்கு சொல்றாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.